மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தாவேக்கால அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா மீடியாவில் உட்காந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, இருக்கு இல்லை மறுக்க வேணாம், என்ன இருக்கோ என்ன இல்லையோ உண்மையை எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைரியில் வந்து நான் அப்படியே எழுதி பார்த்தேன். தாவேக்கால யார் யார் இருக்கா, என்னென்ன பொறுப்புகள் இருக்காங்க, எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்தேன். எது அடிப்படையில் நம்ம இந்த வேலையை பார்க்குறோன்னா, போன வருஷம் மே மாதம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா சில பொறுப்பாளர்களை போட்டு இவங்க தான் கட்சியோட பொறுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னாங்க. இந்த வருஷம் ஜனவரி 31 பார்த்தீங்கன்னா 19 பொறுப்பாளர்களை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் போட்டிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நேற்று அருண்ராஜ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஆங்கிலையும் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா நம்ம தலைவர் எப்படி தான் நம்ம கட்சியை எமர்ஜ் பண்ணி கொண்டு வராரு, இந்த கட்சியில் வேலை செய்கிறதுக்கு எங்கெங்கே யார் யார் இருக்கா, இந்த கட்சியில் யார் யார் எங்கெங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை ஒரு ஸ்ட்ரக்சரை இந்த வீடியோவில் நம்ம எடுத்து வந்தாவே ஓகே, இந்த கட்சியில் வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க போல. இந்த அடிப்படை கட்டமைப்பை நான் முன்னாடி சொன்னபடி இந்த டைரியில் எழுதி பார்க்கும்போது உண்மைக்குமே சொல்கிறேன், நம்ம தலைவர் வியப்பூட்டும் வகையில் நம்ம கட்சியை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிய வருது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில முக்கியமான பொறுப்பாளர்கள் ஜாயின் பண்ணாங்க. அது ஒரு அண்ணன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில மாவட்ட செயலாளர்கள் நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா 7 கட்டங்களாக இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இது 140 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு தொகுதி எடுத்துக்கலாம். ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா தாவேக்கால வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக இந்த வீடியோவில் முதல்ல பேசிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அரியலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இணை செயலாளர் இருக்காரு, அவர் கீழே பார்த்தீங்கன்னா பொருளாளர் இருக்காரு, அவர் கீழே பார்த்தீங்கன்னா துணை செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70,000 பூத் கமிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 300 பூத் இருக்கும். அப்போ ஒரு கணக்காக தான் ஒரு 300 பூத் அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பூத்தில் வேலை செய்கிறதுக்கு தாவேக்கால ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு 10 பேர் 5 பேர் போடலாம். ஆக்டிவாக வேலை செய்கிறவங்க 8 பேர் இருக்காங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. ரொம்ப உண்மையாக அண்ணனுக்கு உழைக்கக்கூடிய 8 பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் அண்ணனுக்கு வேலை செய்ய மட்டும் 2405 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட ஆதரவாளர்கள் அந்த தொகுதி முழுக்க இருக்காங்க. பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வேலை செய்வாங்கன்னு கிடையாது, பொறுப்பில் இருந்து வேலை செய்கிறவங்க மட்டும் ஒரு தொகுதியில் 2405 பேர் இருக்காங்க. அப்போ 234 தொகுதியில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க எவ்வளவு பொறுப்பாளர்கள் கீழ்மட்ட லெவலில் தாவேக்காக்கு மாவட்ட ரீதியாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வந்துடும். இப்போ ரெண்டாவது மேலே தலைமையில் எப்படி ஸ்ட்ரக்சர் அண்ணன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம போனோம்னா மேலே பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்காங்க, தலைவர் அப்படிங்கிற ஸ்டேஜில் அண்ணன் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் டிசைன் பண்ணுறது. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா யாரோட ஆலோசனை அடிப்படையில் இயங்குவாங்க, தலைவரோட ஆலோசனை, பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் ஆலோசனையில் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ ரெண்டாவது இந்த லேயர் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நேற்று நமக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அருண்ராஜ் அவர்கள். அருண்ராஜ் அவர்களுக்கு கீழே மட்டும் கொள்கையை மட்டும் பரப்புறதுக்கு நம்ம கட்சியில் 5 பேர் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன், லயோலா மணி அண்ணன், அது மட்டும் இல்லாமல் தாயிராக்கா, இவங்க இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. 5 பேர் மட்டும் தாவேக்கால கொள்கையை பரப்புறாங்க. இப்போ இதற்கு ஒரு பொதுச் செயலாளர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்கால அடுத்தடுத்து எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும், எப்படி மக்களை அணுகுனா சரியா இருக்கும், மக்கள்கிட்ட எந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், பேட்டி மூலமா, அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஸ்பேஸ் மூலமா, மேடை பிரச்சாரம் மூலமா இந்த 6 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தாவேக்கா கொள்கையில தொடர்ச்சியாக பரப்புவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ அடுத்த ஒரு லேயருக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் அவர்கள். இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 இடம் வருது. இவங்க எதற்காண்டி துணை பொதுச் செயலாளர் இருக்காங்கன்னா, ஒன்று தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பிரிவுன்னு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் இவர் கீழே வேலை பார்க்க 3 பேர் இருக்காங்க. சமூக ஊடக பிரிவில் இவர் கீழே வேலை பார்க்க 7 பேர் இருக்காங்க. இது 2யுமே சிடிஆர் அண்ணா மேனேஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிடிஆர் அண்ணா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறவங்களும் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் விங் கீழே தான் வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீர விக்னேஷ் அண்ணன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிகே ரமேஷ் அண்ணன் இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்குறாங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்கு
எல்லாத்துக்குமே தெரியும். தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த ஐடி விங்கில் எவ்வளவு தீவிரமாக வேலை கீழே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த ஐடி விங்கில் கணக்கில் இருக்கிறவங்களால பெருசாக உறுதிப்படுத்த முடியும். ரொம்ப தீவிரமாக ஐடி விங்கில் ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிடிஆர் கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் விங்கில் மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி செய்திகள் நடக்குது, எந்தெந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சிடிஆர் கீழே இருக்கக்கூடிய அந்த விங்கில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பொறுப்பாளர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கால பார்த்தீங்கன்னா 3 பொதுச் செயலாளர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அந்த 3 பேர் கீழேயுமே மிக முக்கியமான பொறுப்புகள், மிக முக்கியமான வேலைகள் அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு வந்துடலாம். இது மட்டுமாப்பா தாவேக்கால இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. தாவேக்கால 2 பொருளாளர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெங்கட்ராம் அவர்கள் இருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தலைமை நிலைய செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவரோட வேலை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி அந்த போன வருஷம் மே மாசத்துல தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லும் போதே இவருடைய பொறுப்பு அங்கே போடப்பட்டிருக்கும். நம்ம மாநாட்டில் கூட இவர் பார்த்தீங்கன்னா மேடையில் உட்கார்ந்திருப்பாரு. இவரோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுக்க அலுவலக பணி. அதாவது நம்ம பொதுச் செயலாளர் வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னா அது அத்தனையுமே கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அத்தனையுமே போய் சேருதா, அந்த வேலை நடந்திருக்கா, அந்த வேலைக்கு என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளுடைய கட்சியோட அடுத்தடுத்த செயல்பாடுகள், அடுத்தடுத்த நிகழ்வுகளை டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்புகள், இவ்வளோ நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ நபர்கள் இருக்காங்க. இத்தனை பெரிய அடிப்படை கட்டமைப்போடு தான் தாவேக்கா இயங்கிட்டு இருக்கு. இதோட தாவேக்காவோட அடிப்படை கட்டமைப்பு இப்போ நான் சொல்கிற டேட்டாவோட முடியல, இது அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் விரிவாகும் அப்படிங்கிறத பெருசாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட அடிப்படை கட்டமைப்பு பூர்த்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் வருது. இன்னும் கொஞ்சம் 30% வந்து கூடிய சீக்கிரம் அண்ணா பூர்த்தி பண்ணிடுவாங்க. பூர்த்தி செய்யப்பட்டா 2 திமுக அதிமுகவை தாண்டி ஒரு பலமான அடிப்படை கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியா தாவேக்கா உருவாகும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அங்கெல்லாம் வேலை செய்யணும்னா ஏதாவது பணம் காசு ஏதாவது கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடாகவே அண்ணா மேல இருக்கக்கூடிய மரியாதை அடிப்படையிலே நம்ம தோழர்கள் நிறைய வேலை செய்வாங்க. இதன் மூலமா நீ என்னப்பா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை பார்க்க அவ்வளோ கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் அத்தனையுமே வாக்கா மாறணும்னா எப்படி வாக்கா மாறும்? இந்த கூட்டம் அத்தனையுமே இந்த அடிப்படை கட்டமைப்பை வச்சு தான் நம்ம வாக்கா மாற்ற முடியும். எவ்வளவு தூரம் அண்ணாக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்க ஆதரவு இருக்கோ அந்த ஒவ்வொரு ஆதரவையும், அந்த ஒவ்வொரு செல்வாக்கையும் நம்ம வாக்கா மாற்றணும். அந்த வாக்கா மாற்றுறதுக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய இத்துணை நிர்வாகிகளுமே நிச்சயமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இனிமே தாவேக்கால அடிப்படை கட்டமைப்பு அது சரியில்லை, தாவேக்கால அடிப்படை கட்டமைப்பில் இது சரியில்லை, இந்த ஒரு கூற்றை யாராவது உங்கள்கிட்ட பரப்புனாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வேணும்னா பார்த்து தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.